ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. நீ அப்படின்னா நீங்கள் எப்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமா, சாதாரண கிரீடம் கூட இல்லை, அலங்காரமான கிரீடமா. அது மாத்திரம் இல்லாமல் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியா இருப்பாய். தேவ பிள்ளைகள், இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். ஆமேன். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆண்டவர் கரத்தில் அழகிய மணிமுடியாக அப்படின்னா ஆமாம், அலங்காரமான ஒரு கிரீடமாக. தேவ பிள்ளையில், இந்த அலங்காரமான கிரீடத்தில் என்ன இருக்குமா? பயங்கரமான காரியங்கள், பொண்ணு, வைரங்கள், வைடூரியங்கள், இதெல்லாம் இருக்குமா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாங்க இந்த கிரீடத்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்களுடைய ராஜாவின் தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து நிறைய பொன்னும் இரத்தினங்களும் பதித்ததுமாய் இருந்தது. அது தாவீதுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளை கொண்டு போனான். பாருங்களேன், ஒரு தாலந்து நிறைய பொன்னும் ரத்தினங்களும் பதித்தமாய் இருந்ததான். அப்போ அந்த கிரீடத்தில் பொண்ணுங்களும் ரத்தினங்களும் வைடூரியங்களும் இப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம். அது தாவீது தலையில் அந்த மணிமுடி சுட்டும் போது இருக்கிறத நான் பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 21 சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உத்தம ஆசீர்வாதங்களோட நீர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். பாருங்களேன், உத்தம ஆசீர்வாதங்களோடு. அப்போ அந்த பொற்கிரீடத்தில் என்ன இருக்குன்னா உத்தம ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது சாதாரணமாக இல்லை, அவன் இப்படியாப்பட்ட விலை உயர்ந்த பொன்னினால், ரத்தனங்களால், உத்தம ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கிறாராம். ஒரு ராஜாவின் கிரீடத்திலே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறோம்னா ஒரு சாதாரண மனுஷன் தான் தாவீது. ஆமாம், அவர் ஆடுமை பெண். அவனை மணிமுடி சூட்டப்படும் போது இப்படியப்பட்ட ஒரு பயங்கரமாக நடக்கிறது. யோசித்து பாருங்கள், அந்த கிரீடம் யார் கையில் இருக்கான்? கர்த்தருடைய கையில். நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு மேய்ப்பனாக இருந்தவனை ராஜாவாகும் போது, ராஜா ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவர் தலையில் இருக்கிற கிரீடத்துக்கே அவ்வளோ வேல்யூனா யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா? கர்த்தருடைய கையில் இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கையில் இருப்பதே ஒரு பெரிய நன்மை, கர்த்தருடைய கையில் இருப்பதே ஒரு பெரிய மகிமை. அந்த கையில் அலங்காரமான கிரீடமா, ராஜ முடியாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். அப்போ ஏன் நீங்கள் நான் வேஸ்ட்டு, நான் எதுக்கு வாழணும், என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர், தேவப்படையில் ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க? ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது பார்க்கலாம். சோர்ந்து பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறேன்னா, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பட்சமாக வருகிறது, ஆவியான திட்டமாக பேசுகிறாரு. நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், அவர் கரத்தில் ராஜ முடியாக இருக்கீங்க. சோர்ந்து போகாதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவர் கருத்தெல்லாம் ஆகும். தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன், சகோதரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவன் ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை உள்வாங்கி இதை விசுவாசித்து டெய்லி அறிக்கை பண்ணுங்க. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன், சாதாரணமாக இல்லை, அலங்காரமான கிரீடமாக, ராஜ முடியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமா, அவர் கரத்தில் ராஜ முடியாக இருப்பான்னு சொன்ன கர்த்தர் அப்படியே இவர்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், குறைவுகள், ஆண்டவரே, தாழ்வுமான பணவிகள், ஆண்டவரே, ஆமேன், ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட, ஆண்டவரே, தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் மாறிட்டுங்கப்பா.
இல்லை ஆசீர்வதிக்க முடியாது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அன்றைய இன்றிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், பாதுகாத்துக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரம் கிரீடம் தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.